புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 18. இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் ஓமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை. அவர் தம் மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் உங்களுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லை என்றால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டிருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே, இப்படி சொன்னார் என்றால் நாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையாய் காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பு நெஞ்சங்களே, புது காலத்தின் 29வது ஞாயிறு இன்றைய நற்செய்தி அதோடு சிந்தனையை வழங்க உங்களை அன்போடு அழைத்து அதை வாழ்வாக்க உங்களை பணிக்கின்றேன். இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறையும் நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்வில் நம் நற்செய்தியை அறிவித்து இந்த மண்ணிலேயே இறையரசு இன்னும் வளர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான செயல் வழியாக நாம் இறைவனின் புகழை இவ்வுலகில் பறைசாற்ற இந்த நாளில் அழைக்கப்படுகின்றோம். திருத்தந்தை அவர்கள் நம்மை இந்த நாளை நற்செய்தி அறிவிப்பு நாளாக சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, மனிதனின் செயல்பாடு மனிதருக்கு மனிதன் மாடுபடுகின்றது. ஒருவருக்கு நீதி, இன்னொருவருக்கு அநீதி என்ற ஒரு நிலைமை இங்கேயே முற்றுப்புள்ளியாக நாம் பார்க்க முடிகின்றது. ஆமாம் நண்பு நெஞ்சங்களே, நேர்மையானவர் நேர்மையை தான் வழங்க முடியும். ஆனால் இந்த நேர்மை அற்றவர் தன் சிந்தனைகளால் தான் சரி என்று தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவார்கள்.
இந்த நற்செய்தி வாசகத்திலேயும் நாம் பார்க்கின்றோம், நேர்மையற்ற நடுவரை பற்றி அழகாக இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சாட்டுகிறது. நேர்மையற்ற செயல் கடவுளுக்கு உகந்ததல்ல. நேர்மையற்ற மனிதனையும் நேர்மை அற்ற உள்ளவனுக்கும் ஒரே செயல் ஜெபம் மட்டும்தான். என் அன்பு நெஞ்சங்களே, ஆக ஜெபத்தை நம்மை இறைவனிடம் நாம் ஜெபத்தில் நம்மை சமர்ப்பிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த இனிய நாளில் ஆபிரகாம் சோதோம் நகருக்கு இறைவனிடம் பரிந்து பேசியது போன்று நாமும் பிறருக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கைம்பெண்ணின் தொடர்ந்த முயற்சியும் நம்பிக்கையும் வாழ்வில் ஏற்றதை நமக்கும் நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்றதாக நமக்கு தரக்கூடியதாக அமைவதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த இனிய நாளில் என் அன்பு நெஞ்சங்களே, நாம் ஜெபத்தால் நிறையவும் ஜெபத்தினுடைய ஒரு உன்னதமான செயலை நாம் ஜெபத்தின் வழியாக ஆண்டவரிடத்தில் மன்றாடவும் இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். அகில உலக தாய் துறவியோடு நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறை கொண்டாடக்கூடிய நாமும் நற்செய்தியை அறிவித்து அதை நாம் வாழ்வாக்கி அதை நாம் ஜெபம் செய்து நாம் வாழ்ந்து காட்டுகிற பொழுது நாம் உண்மையான ஒரு கிறிஸ்தவள் என்கின்ற அந்த உன்னதமான பணியிலேயே நம்மை இணைத்து கொள்ள முடியும். என் அன்பு நெஞ்சங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் எத்தனை மணி நேரம் நான் ஜெபத்திற்காக ஒதுக்குகின்றேன்? என்னுடைய வாழ்வில் எத்தனையோ மணி நேரம் நான் எதற்கெல்லாமோ என்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு மணி நேரம் இந்த ஜெபம் என்கின்ற அந்த உன்னதமான செயலுக்கு என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றேனா என்பதை சற்று அங்கு ஒரு சிந்தித்து பார்ப்போம். அல்லது எனக்கு நேரம் கிடைத்த போதும் நாம் ஜெபம் செய்ய மனம் தளர்ந்து நாம் மற்ற காரியங்களில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். என் அன்பு நெஞ்சங்களே, வாழ்க்கையிலேயே யதார்த்தங்களும் ஏமாற்றங்களும் நம்மிடத்தில் எழும். ஆனால் அதையும் தாண்டி நாம் ஜெபம் வழியாகத்தான் அதனை வெற்றி கொள்ள முடியும் என்பது ஜெபம் என்கின்ற அந்த உன்னதமான செயலை நம்முடைய மனதில் நிறுத்துவோம். அப்பொழுது தான் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நல்ல ஒரு கிறிஸ்தவளாக நம்மால் மாற முடியும். என் அன்பு நெஞ்சங்களை, நாம் நம்பி ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு உண்மையான பதில் நமக்கு அந்த ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கும். இல்லை என்றால் நாம் ஏனோ தானோ வென்று ஜெபிக்கின்ற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி நாம் ஜெபிக்காமல் பல நேரங்களிலேயே நம்முடைய வாழ்வை நாம் மற்ற செயல்களுக்காக நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். அவற்றிலிருந்து நாம் மாறுபட்டு ஒரு ஜெபம் என்கின்ற அந்த உன்னதமான கிறிஸ்தவ வாழ்வில் நம்மையே நாம் இணைத்துக் கொள்வோம். தொடர்ந்து இறைவனுடைய ஆசீரை நற்செய்தி அறிவிப்பினுடைய வழியாகவும் அதை வாழ்வாக்குவதனுடைய வழியாகவும் அதன் வழி நாம் ஜெபிக்கின்றவர்களாகவும் நாம் மாறுவோம். இறைவன் இந்த வாரம் முழுவதும் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாம் இறைவேண்டல் செய்வோம். இறைவனுடைய அருள் ஆசி நம்மோடும் நம் குடும்பங்களோடும் என்றும் இன்றும் எப்பொழுதும் தங்கட்டும். ஜெபம் நம்மை நம்பிக்கையில் ஆழ்த்தும். ஜெபம் நமக்கு நல்ல பதில் தரும் என்ற ஒரே சிந்தனையோடு அந்த உன்னதமான சிந்தனையை நம் மனதில் நிறுத்தியவர்களாக தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.